வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி சிட்லப்பாக்கத்தில் வரதராஜ தேட்டரை பார்க்க போயிட்டுருந்தேன். அப்போது ரைட் சைடில் பார்த்தா இந்த காட்சி கண்ணுக்கு தெரிஞ்சுது. இது சிட்லப்பாக்கம் ஏரியோட முகப்பு தோற்றம். இந்த பக்கத்தில் நான் 18 வருடத்துக்கு முன்னாடி சென்னைக்கு வந்தபோது இங்கே எல்லாம் குப்பையை கொட்டி அதை கொளுத்தி விட்ருவாங்க. இந்த பகுதியில் போகிறதுக்கே நான் பயப்படுவேன். எப்போ பார்த்தாலும் புகை இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த பக்கம் வரதே நான் தவிர்த்திருக்கிறேன் பல நேரங்களில். அந்த மாதிரி இருந்த இடத்த இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றியிருக்காங்க. இதற்கெல்லாம் காரணம் இவ்வூர் பொதுமக்களும் சமூக ஆர்வலரும் தான் சொன்னால் அது மிகையில்லை. இவங்களுடைய கடுமையான போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி தான் இது. இவங்க நீதிமன்றத்தோட உதவியோட அரசினுடைய செயல்பாட்டாலும் இங்கிருந்த ஆக்கிரமிப்புகள்லாம் அகற்றப்பட்டிருக்கு. அதன் பிறகு தான் இந்த நீர்நிலை பராமரிக்கப்பட்டு வந்திருக்கு. இவ்வளோ பெரிய இந்த ஏரியை இந்த மக்கள் எவ்வளவு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். பல இடங்களில் பார்ப்போம், சின்ன குளமாக இருக்கும், அதை கூட சுத்தம் பண்ணி அந்த மக்கள் வச்சுக்க மாட்டாங்க, அந்த ஊர் மக்கள். இது சுமார் 50 ஏக்கர் பரப்பளவு இந்த ஏரியோட பரப்பளவு. இது எவ்வளவு நேர்த்தியாக பராமரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். உள்ள ஒரு செடி கொடி எதுவும் கிடையாது. இந்த ஓரங்களில் கொஞ்சம் இருக்குது, அதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய விஷயந்தான். இந்த ஏரியின் நடுவில் பார்த்திங்கன்னா 2 மணல் திட்டு இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும். மாலை வேளைகளில் இந்த பக்கம் வந்தோன்னா நம்ம மனசு ரொம்ப லேசாகிவிடும். எவ்வளோ மன அழுத்தம் இருந்தாலும் அது காணாமல் போயிடும். இங்கே அப்படி நீங்கள் வரணுன்னா இதோட கூகுளோட லொக்கேஷன் நான் கீழே கொடுக்குறேன், பாருங்கள்.